சென்னை எண்ணூர் பகுதியில் அகற்றப்பட்டதாக கூறப்பட்ட எண்ணெய் படலம் கடல் நீரோட்டத்தினால் கடலூர் பகுதியில் கரை ஒதுங்கி வருகிறது. அது குறித்த விரிவான தகவல்களை தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கும் நமது செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், இப்போ கடலூர் பகுதியில் எத்தனை நாட்களா அங்க எண்ணெய் படலம் கரை ஒதுங்கி இருக்கிறது? அதனால அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு, குறிப்பா மீனவ பகுதி மக்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கா? தம்பித்தமிழரசன் கடந்த 3-4 நாட்களாகவே கடலூர் பகுதியில், குறிப்பாக தேவனாம்பட்டினம், தாழம்குடா, சோனாங்குப்பம், கோரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தற்போது இந்த சென்னையில் இருந்து வெளியேறிய அந்த எண்ணெய் படிமம் ஒதுங்கி வருகிறது. இது சம்பந்தமாக மீனவர்கள் கடந்த 3-4 நாட்களாக இதனால் மீன்கள் கிடைக்கவில்லை. அது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதாக, குறிப்பாக கடலூர் தேவனாம்பட்டினம் கடற்கரை என்பது சென்னை மெரினாவோட அடுத்தபடியான மிகப்பெரிய கடற்கரை. இந்த பகுதியில் பல மாநிலங்களிலிருந்தும் பல ஊர்களிலிருந்தும் பொதுமக்கள் வருவது வழக்கம். அவர்கள் மகிழ்ச்சியாக கடலை இறங்கி குளிக்கும் போது கூட இந்த எண்ணெய் படிமத்தினால் பாதிக்கப்படுவதாகவும் கை கால் ஊறுவதாகவும் சொல்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மீனவர்களும் ஏன் கடந்த 3 நாட்களாக கடலுக்கு மீன் பிடிக்க செல்லவில்லை. காரணம், இந்த எண்ணெய் படிமத்தினால் கடலில் அதிக அளவு மீன் கிடைப்பதில்லை. மீனே கிடைக்கவில்லை. குறிப்பாக வலை போட்டால் இந்த கழிவோட எண்ணெய் முழுவதுமாக அந்த வலையில் வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். உடனடியாக அரசு இதில் கவனம் செலுத்த வேண்டும். சென்னையில் கொட்டப்பட்ட அந்த அனைத்து எண்ணெய் கழிவுகளும் தற்போது கடலூர், புதுவை, நாகை மாவட்டங்களில் ஒதுங்கி வருகிறது. இதை அரசு உடனடியாக கவனம் கொள்ள வேண்டும். சென்னையில் அப்புறப்படுத்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் தற்போது இந்த பகுதியில் அதிக அளவு ஒதுங்கி இருப்பது மீனவர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவது மட்டுமல்லாமல் மீன்வளம் மிகப்பெரிய அளவில் அழிவை நோக்கி செல்வதாகவும் உடனடியாக அரசு இதில் கவனம் செலுத்த வேண்டும் வேண்டுகோள் வச்சிருக்காங்க. தமிழரசன், ஸ்ரீதர், அங்க இருக்கக்கூடிய மக்கள் நிறைய வேண்டுகோள்களை வச்சிருக்கிறதா குறிப்பிட்டீங்க. இதனை அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் செவிசாய்ச்சிருக்கிறாங்களா? எண்ணெய் படலத்தை அகற்றுவதற்கு அங்க இதுவரைக்கும் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு? குறிப்பாக இந்த எண்ணெய் படிமம் என்பது கடந்த 4 நாட்களாக ஒதுங்கி வருகிறது. மீனவர்கள் பலமுறை அதிகாரிகளிடம் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அதிகாரிகள் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. ஆனால் தற்போது நம் கடலூர் மாவட்ட ஆட்சியர் ராஜேஷ் தொடர்பு கேட்டதற்கு சிலர் தங்களுக்கு தகவல் தெரிவித்திருக்கிறதாகவும், இதை உடனடியாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கை அதிகாரிகள் மூலம் செய்வதாகவும் மாவட்ட ஆட்சியர் ராஜேஷ் உறுதி கொடுத்திருக்கிறார். இருந்த போதும் இந்த படிமம் என்பது தற்போது மிகப்பெரிய அளவில் பரவி இருப்பதால் இது எந்த அளவுக்கு சாத்தியம் என்பது தெரியவில்லை. காரணம், சென்னையிலிருந்து கிட்டத்தட்ட 180 கிலோமீட்டர் கடலூர், 180 கிலோமீட்டர் தூரத்திற்கும் இந்த எண்ணெய் படிமம் என்பது கடலோர பகுதியில் ஒதுங்கி இருப்பதாக பல மாவட்டங்களிலிருந்து நமக்கு மீனவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரையுள்ள மீனவ கிராமங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கிராமமாக தேவனாம்பட்டினம் இருக்கிறது. இந்த பகுதியில் பல மீனவர்கள் தொடர்பு கொண்டு பல்வேறு இடங்களில் இது போல் எண்ணெய் படிமம் வடிந்திருக்கிறது. அரசு ஏன் இதில் கவனத்தில் கொள்ளவில்லை? சென்னையை மட்டுமே கவனம் செலுத்திய அரசு ஏன் கடலூர் மாவட்டம், புதுவை, விழுப்புரம், நாகை மாவட்டங்களில் கவனம் செலுத்தவில்லை என்ற மீனவர்கள் தரப்பில் ஒரு கேள்விக்குறியாக வைக்கப்பட்டுள்ளது. இந்த பிரச்சனையில் உடனடியாக அரசு தலையிட வேண்டும். சென்னையில் எடுத்த நடவடிக்கையை அனைத்து மாவட்டங்களும் விரிவுபடுத்த வேண்டும். இல்லை என்றால் இந்த படிமத்தினால் இந்த பகுதியில் அதிக அளவு பாதிக்கப்படும். குறிப்பாக நவம்பர் தொடங்கி ஏப்ரல் மாதம் வரை ஆமைகள் இந்த பகுதியில் அதிக அளவில் இனப்பெருக்கத்திற்கு வங்கக்கடலிலிருந்து வெளியேறி மணல் பகுதியில் முட்டையிடும். அந்த ஆமைகளும் அழிவதற்கான மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. உடனடியாக இந்த எண்ணெய் படிமங்களுக்கு வெளியேற்ற வேண்டும். அதை குறிப்பாக அப்புறப்படுத்த வேண்டும். ஆமைகளை காப்பதற்காக உடனடியாக இதை செய்ய வேண்டும். அரசுக்கு உடனடியாக இதை அதிக அளவில் நிதி ஒதுக்கப்பட்டு சரி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறார்கள் மீனவர்கள். ஸ்ரீதர், ஒட்டுமொத்தமா அந்த பகுதியில எவ்வளவு கிராம மக்கள், எவ்வளவு நீளத்துக்கு இந்த பாதிப்புகள் அதிக அளவுக்கு தெரியுது? மக்கள் இது குறித்து என்ன சொல்றாங்க? தம்பி தமிழகத்தில் சென்னையிலிருந்து கடலூர் மாவட்டத்திற்கு கிட்டத்தட்ட கடல் வழியாக 180 கிலோமீட்டர் தூரம் உள்ளது. அந்த பகுதியிலிருந்து காற்றோட்டம் காரணமாக நீர் ஓட்டமும் இந்த பகுதியில் தற்போது மாறி இருக்கிறது. ஒருவேளை காற்றோட்டம் ஆந்திரா பக்கம் சென்றிருந்தால் அலையின் வேகத்தில் இந்த பகுதியில் இருக்கும் எண்ணெய் கழிவுகள் ஆந்திரா நோக்கி சென்றிருக்கிறோம். ஆனால் தற்போது இருக்கும் இந்த சூழலில் சென்னையிலிருந்து இந்த பகுதியில் அதிக அளவு நீரோட்டமும் காற்றோட்டம் இருப்பதனால் அதிக அளவு கழிவுகள் கிட்டத்தட்ட சென்னையிலிருந்து 180 கிலோமீட்டர் தூரத்திற்கு இருப்பதாக மீனவர் தரப்பில் சொல்லப்படுகிறது. இது கடலோரங்களில் மட்டுமல்லாமல் கடலுக்குள்ளும் அதிக அளவு இந்த எண்ணெய் படிமம் மிதப்பதாக மீனவர்கள் தெரிவிக்கிறார்கள். மீனுக்காக போடப்பட்ட வலைகளில் இந்த எண்ணெய் கழிவுகள் தான் அதிகம் சிக்குகிறது. மீன்கள் ஒன்றுமே இல்லை என்று மீனவர்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள்.
இது மீன்கள் மட்டுமில்லாமல் கடலை சுத்தமாக வைத்துக் கொள்ளும் ஆமைகளுக்கும் அதிக அளவு பாதிப்பு ஏற்படுவதாகவும், அது மட்டும் இல்லாமல் கடலூர் தேவனாம்பட்டினம் கடற்கரைக்கு பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்கி குளிப்பார்கள். அந்த குளிக்கும் நீரில் கூட எண்ணெய் படிமம் இருப்பதாகவும், உடல் ஊறுவதாகவும் சிலர் நம்மிடம் ஆதாரபூர்வமாக தெரிவித்திருக்கிறார்கள். கடலில் இறங்கி குளித்தால் உப்பு தண்ணீர் தன்மை தான் இருக்கும். ஆனால் தற்போது கடலில் இறங்கி குளிப்பதனால் எண்ணெய் தன்மை மேலே வந்து பிசுபிசுப்பான ஒரு இது தெரிகிறது. எனவே அரசு இதில் கவனம் செலுத்த வேண்டும். அரசு இப்படியே விட்டால் ஏற்கனவே கடல் வளம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் மேலும் பாதிக்கப்படும். அரசு உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும் கேட்டுக்கொண்டார் தம்பி தமிழரசன். எண்ணூர் கடல் பகுதியில் இந்த எண்ணெய் படலத்தால கடல்வாழ் உயிரினங்கள் உயிரிழந்து கரை ஒதுங்கின அந்த காட்சிகளையும் அந்த நிகழ்வுகளையும் பார்த்தோம். கடலூர்ல அந்த மாதிரி கடல்வாழ் உயிரினங்கள் எத்தனை எண்ணிக்கையில உயிரிழந்து கரை ஒதுங்கின அந்த காட்சிகளை நீங்க பார்க்க முடிந்ததா? கடல்வாழ் உயிரினங்களுக்கு குறிப்பா என்ன வகையிலான பாதிப்புகள்லாம் ஏற்பட்டிருக்கு? அது குறித்த தகவல்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் என்ன சொல்றாங்க? தம்பி தமிழரசன், கடந்த 4 நாட்களுக்கு முன்பு சொத்திக்குப்பம் என்ற பகுதியில் ஒரு டால்பின் மீன் மிகப்பெரிய பாதிப்பில், அதாவது குறிப்பாக உடல் முழுவதும் சிதைந்த நிலையில் கரை ஒதுங்கி இருந்தது. அப்போதே மீனவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள், இந்த டால்பின் மீன்கள் மீனவர்களுடைய நண்பர். இது கடலோரங்களில் அதிக அளவு குதித்து விளையாடும். அது மட்டும் இல்லாமல் இது ஆழமான பகுதியில் இருக்கக்கூடியதை திடீரென ஒரு டால்பின் மீன் இறந்து கரை ஒதுங்கியிருப்பது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியதாக மீனவர்கள் கடந்த 4 நாட்களுக்கு முன்பே தெரிவித்தார்கள். சொத்திக்குப்பத்தில் இந்த மீன் ஒதுங்கிய பிறகுதான் பல்வேறு இடங்களில் தற்போது இந்த எண்ணெய் படிமம் என்பது கரை ஒதுங்கி வருகிறது. இதைத்தான் மீனவர்கள் அச்சமாக தெரிவிக்கிறார்கள். கடந்த 4 நாட்களுக்கு முன்பு சொத்திக்குப்பம் பகுதியில் கரை ஒதுங்கிய அந்த டால்பின் மீன் எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. காரணம், டால்பின் மீன் உடனடியாக இறக்காது. கடலில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் மட்டுமே இதுபோல் டால்பின் மீன்கள் உயிரிழந்து கரை ஒதுங்கும். நாங்கள் அப்போவே ஒரு அச்சத்தை தெரிவித்தோம். அது இறந்த அடுத்த நாட்களிலிருந்து கடலூர் பகுதியில் பல இடங்களில் கரையோரங்களில் இதுபோல் எண்ணெய் படிமங்கள் கரை ஒதுங்குகிறது. இதைதான் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம். மீன் வளம் கடலில் இல்லாத காரணம் மட்டுமில்லாமல் மீன்கள் இறப்பதற்கு இதுவாக ஒரு காரணமாக இருப்பதும் தெரிவித்தார்கள். ஆனால் கடந்த 4 நாட்களாக அரசு அதிகாரிகள் எதுவும் கண்டுகொள்ளவில்லை. தற்போது மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்திருக்கார் தம்பி தமிழரசன். ஸ்ரீதர், உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. தற்போது நமது தொலைபேசி இணைப்பில் நமது புதுச்சேரி செய்தியாளர் ரகுமான் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் இது குறித்து கேட்டறியலாம். ரகுமான், சென்னையிலிருந்து கடலூர் பகுதியில் ஏறக்குறைய 150 கிலோமீட்டர் தொலைவில் இந்த எண்ணெய் படலம் கடலூர் பகுதி அந்த கடற்கரை பகுதியில் சூழ்ந்திருந்து பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறதா அங்கு நமது செய்தியாளர் ஸ்ரீதர் குறிப்பிட்டார். புதுச்சேரியிலும் இது மாதிரியான பாதிப்புகள் இருப்பதா நாம் அறிய வருகிறோம். புதுச்சேரி கடற்கரை பகுதியில் எண்ணெய் படலம் எவ்வளவு நாட்களாக காட்சியளிக்குது? அந்த பகுதி மக்களுக்கு இது என்ன விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கு? அதாவது கண்டிப்பா தம்பி தமிழரசன், அதாவது சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய நகரமாகும் புதுச்சேரி ஆகும். இங்கு கடந்த 2 தினங்களுக்கு முன்பாகவே, அதாவது புதுச்சேரி இருக்கக்கூடிய மீனவ கிராம பகுதிகளில் தொடர்ந்து அதாவது இந்த எண்ணெய் படலமானது திட்டாக வர தொடங்கியது. இது தற்போது 2 தினங்களுக்கு அதிகமாக வர தொடங்கி இருக்கின்றது. இதனால் புதுச்சேரி அருகில் இருக்கக்கூடிய வீராம்பட்டினம் மீனவ கிராமங்களில் அதிகமான மீனவர்கள், அதாவது கரையோரத்தில் பயன்படுத்தக்கூடிய ஃபைபர் படகுகளை கொண்டு மீன் பிடிக்கக்கூடிய மீனவர்கள் அதிகம் இருக்கின்றார்கள். அந்த பகுதியிலே இது போன்ற அந்த எண்ணெய் படல திட்டுக்களானது தற்போது அங்கு தென்பட தொடங்கி இருக்கின்றன. இதனால் அந்த பகுதி மீனவர்கள் தொடர்ந்து அச்சப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் வலைகள் உலர்த்துவதற்கான அந்த கடலோர பகுதியிலே தற்போது அந்த திட்டுகள் அதிகமாக இருக்கின்றது. ஆகவே தங்களுடைய வலைகள் மற்றும் அந்த ஃபைபர் படகுகள் வீணாகி போயிடுமோ என்ற கவலையில் இருக்கின்றார்கள். ஆகவே இதனுடைய வரத்தானது தற்போது அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இது நான் சொல்லக்கூடிய பகுதி புதுச்சேரியினுடைய நகரத்துடைய தென்பகுதியாகும். இதே போன்று புதுச்சேரியினுடைய வடப்பகுதியாக இருக்கின்றது புதுச்சேரி ஆரோவில் சர்வதேச நகரம் இருக்கின்றது, அதாவது கடற்கரை இருக்கின்றது. அந்த பகுதியில் ஏராளமான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அங்கு வந்து கடலில் குளிப்பது வழக்கம். ஆகவே தற்போது அந்த பகுதியிலும் தற்போது இந்த எண்ணெய் படலமாக வர தொடங்கி இருக்கின்றது. இதனால் அந்த பகுதியில் ஒரு சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. இதனால் கடலில் குளிப்பவர்கள் அச்சப்படுகின்றார்கள். இதே நிலைதான் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அந்த பாரடைஸ் கடற்கரை என்ற பகுதியிலும் ஏராளமான வெளிமாநில மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அங்கு வந்து கடலில் குளிப்பது வழக்கம். அந்த பகுதியிலும் இது போன்ற ஒரு திட்டுக்கள் வந்து அதிகமாக வருகின்றன. ஆகவே உடனடியாக இது குறித்து புதுச்சேரி அரசானது உரிய ஆய்வு நடத்தி இந்த பாதிப்பு புதுச்சேரி கடற்கரை பகுதியை எந்த அளவுக்கு பாதிக்கின்றது, மேலும் இதனால் ஏற்படக்கூடிய சுற்றுச்சூழல் பாதிப்பு என்ன என்பது குறித்தும் உடனடியாக இந்த மீனவர்களுடைய அச்சத்தை போக்குவதற்கு
குறைப்பதற்கான நடவடிக்கையில் புதுச்சேரி அரசு ஈடுபட வேண்டும் என சுற்றுப்புற சூழல் ஆய்வாளர்கள் மட்டுமல்லாமல் மீனவர்களும் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். இது குறித்து தகவல் புதுச்சேரி அரசு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து அதிகாரிகள் இது குறித்து ஆய்வு செய்ய உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்கின்றார்கள். இருந்த போதிலும் இதற்கான எந்தவித நடவடிக்கையும் இதுவரை ஆரம்பிக்கப்பட்டதாக தெரியவில்லை. ஆகவே இந்த பாதிப்பு அதாவது தற்போது சிறு சிறு வர தொடங்கியிருக்கின்றது. இதனுடைய பாதிப்பு இன்னும் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் என்பது தெரியவில்லை. அது மட்டுமல்லாமல் புதுச்சேரி இருக்கக்கூடிய மீன்பிடி துறைமுக முகத்துவாரம் அடைபட்டு கிடக்கின்றது. அதை தூர்வாருக்கு கப்பல் வந்திருக்கின்றது. அது தூர்வாரும் பணி வேற தொடங்கியிருக்கின்றது. ஆகவே அதை ஆழப்படுத்தும் நேரத்தில் இதனுடைய பாதிப்பு அதிகமாக இருக்குமா என்ன என்பது குறித்தும் மீனவர்களுக்கு அச்சம் தெரிவிக்கின்றார்கள். ஆகவே அவருடைய அச்சத்தை போக்கும் விதமாக உடனடியாக புதுச்சேரி அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வெளிமாநில சுற்றுலா பயணிகளுக்கும் அவர்கள் அந்த கடற்கரையில் அச்சமின்றி குளிப்பதற்கான உரிய பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றார்கள். தம்பி தமிழரசன்.